ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிச்சதுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் அதாவது சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டினே. சரிங்களா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு பை ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, பை ஸ்ட்ரக்சர் ஓபியில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா மார்க்கெட் எப்படி வந்து ஆர்டர் பிளாக்கை அப்ரோச் பண்ணுது அப்படின்றது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம். மார்க்கெட் வந்து ஸ்லோவாக அப்ரோச் பண்ணுதுன்னா நம்ம இங்கே எடுத்துகிட்டு ஒரு சிஹெச் பார்த்து நம்ம வந்து இப்படி போகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட்டு இப்படி நெட்டு குத்தா ஃபாஸ்ட்டாக இறங்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா ரியாக்ட் பண்ணுற மாதிரி ரியாக்ட் பண்ணி உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்பவுமே அதிகம். சரிங்களா, இதை வந்து ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக வருதுன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எப்போவுமே. சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்து வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்றதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். சரிங்களா, எடுக்கலாம் அப்படின்னா என்னென்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லூஸான ஒரு ரோப்பை பிடிக்கிற மாதிரி தான். சரிங்களா, நம்ம ரொம்ப சாலிடான ஒரு விஷயங்கள் இல்லாமல் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, சாலிடான ஒரு விஷயம் நமக்கு வந்து இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அது இல்லை அப்படின்னா இந்த ட்ரேடை வந்து லீவ் பண்ணுறதே வந்து நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தோம்னா ஒரு ஹை டு லோ இருக்குது. சரிங்களா, அதே இடத்துல அதே ஒரு பாயிண்டில் எக்ஸாக்டாக நம்ம EUR JPYயில் பார்த்தோம்னா டைரெக்டாக லோ டு ஹை இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா, ஒரு டைவர்ஜென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து கிடச்சிருச்சு. இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது அப்போ தான் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருக்கும். நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா காட்டணும் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ஒரு லோலேருந்து இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ வந்து கேண்டில் வந்து ஹை டு லோ போயிருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு லோ இருக்குது, மேலே ஒரு ஹை இருக்குது. அதாவது இந்த கேண்டில் இப்படி இருக்குது, இந்த கேண்டில் இப்படி இருக்குது. சரிங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான SMT தான். டபுள் கேண்டில் SMT அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, ஸோ வந்து நம்ம வந்து இப்போ SMT கன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு, ஆனாலும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டோம்னா டேரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம 5 மினிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரிங்களா, 5 மினிட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துலையே நமக்கு வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா நமக்கு நிறைய கேண்டில்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸாக கொடுத்து மேலே உடைக்குதுன்னா டேரெக்டாக எடுக்கலாம். டு பி ஹானஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸில் இந்த ஒரு ஏரியா வந்து கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. சரிங்களா, இப்போ நான் 5 மினிட்ஸ் கட்டிட்டுக்கிறேன். டேரெக்டாக வந்து நம்ம இப்போ 15 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். சரிங்களா, 15 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நீட்டாக இருக்குதா சார்ட்டு. ஸோ இதை உடச்சிது அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இதை உடைக்கலைன்னா நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து விட்டுறலாம். இதுதான் வந்து பாயிண்ட்டு. சரிங்களா, மார்க்கெட் அதை உடச்சி ஒரு நீட்டான ஒரு பாடி க்ளோஸ் வந்து பண்ணிச்சு. பாடி க்ளோஸ் பண்ணோன்னே நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பார்க்கலாமான்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸு. என்ன சார் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெருசு வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து வின்னிங் தான் நமக்கு வந்து முக்கியம். சரிங்களா, ஏதோ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக வச்சு அடி உழுகுது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம அதை பண்ணக்கூடாது. சரிங்களா, கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து எச்சா வச்சு நம்மளுடைய ட்ரேடை வந்து செக்யூர் பண்ணையே முதல்ல வந்து பழகிக்கணும். சரிங்களா, இதுவும் வந்து என்னால் முடியும். இவ்வளோண்டு வச்சாலே நமக்கு வந்து போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1:10 20 பார்த்திங்கன்னா பழைய ட்ரேட்லாம் அடிச்சிருப்போம். அதுல எல்லாம் ஒரு சில ட்ரேடில் வந்து மிஸ் ஆகும்.
அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இது. சரிங்களா, ரெண்டுமே எப்படியும் பார்த்தீங்கன்னா வின்னிங் ரேட்டும் சக்ஸஸும் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வருது, எடுக்குது, எடுத்தோன்னே நேராக மேலே ஒரு ஷூட்டப்பு. அவ்வளோதான். நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலேயே வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. அதை வந்து நீங்கள் எடுக்கணுன்னா டேரெக்டாக வந்து பிரேக் ஈவன் போட்டு இவ்வளோ தூரம் வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பிரேக் ஈவன் அப்படின்ற ப்ராசஸ் உங்களுக்கு வந்து எங்கே வந்து வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ஹையை தாண்டப்பவே நான் என்ன பண்ணுவேன், பிரேக் ஈவன் க்ளோஸ் வந்து பண்ணிவிடுவேன். பிரேக் ஈவன் க்ளோஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம எங்கே வந்து என்ட்ரி போட்டோமோ அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மாறிடும். சரிங்களா, அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி வந்துடும் இந்த ஏரியா தாண்டிடுச்சுனாலே. அப்போ வந்து உங்களுக்கு ஆர்ஆர் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு வேளை எஸ்எல்ஏ அடித்தாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்து எதுவும் வந்து போக போகிறது கிடையாது. அதுதான் வந்து பிரேக் ஈவன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு $1-2 பாசிட்டிவ்லேயே நான் வச்சு விட்ருவேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்எல் அடித்தா கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் முடியுமோ ஒழிய உங்களுக்கு லாஸ் ஆகாது. அப்படி வந்து லாஸ் ஆகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிரும், அக்கௌண்ட் வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா, இதுதான் வந்து ப்ராசஸ். ஒரு சின்ன ஒரு ஆர்டர் பிளாக்கை தாண்டுதுன்னா கூட நம்ம வந்து பிரேக் ஈவனாக பாஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். சரிங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்டும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.